வணக்கம் உறவுகளே. அது தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். இப்போ நடுவில் உடம்பு சரியில்லை, உங்களுக்கே தெரியும், உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாகவே எனக்கு டோட்டலாகவே உடல் ஒரு 4 வீக்ஸாக டோட்டல் டேமேஜ் தான். அது எப்படி சொல்கிறது, ஃபுட் பாய்சன் நினச்சி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அது அப்படியே தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருந்துச்சு. வேறு ட்ரீட்மெண்ட் மாற்றி மாற்றி கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் டைஃபாய்டில் கண்டுபிடிச்சி அது டைஃபாய்டாக இருந்தது. அதுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு உடம்பு ஃபுல்லாகவே டீஹைட்ரேட் ஆகி உடம்பு சுத்தமாக போயிடுச்சு. இன்னும் சரியான ஆகலைன்னா என்னால் தனியாக இயங்குற அளவுக்கு இப்போ தான் ஃபோன் பிடிச்சி வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு ஓரளவுக்கு வந்திருக்கேன். அப்படி அந்த அளவுக்கு தான். அதே ஒரு இமோஷ்னலான ஒரு இதில் தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். சரி, இது பங்குனி உத்திரம், ஆமாம், பங்குனி உத்திரத்துக்காக எடுக்க ஆரம்பித்தது, முருகனுக்காக வீடியோ எடுக்க ஆரம்பித்து அது ஒரு கோவம், இமோஷ்னல். அது ஒரு நியூஸ் பார்த்தோன்னே அது முடியாதுங்க, யாராலையும் முடியாதுங்க. நீங்களுமே அந்த ஆகிருப்பீங்க, ட்ரிகர் ஆகிருப்பீங்க அந்த நியூஸ்லாம் பார்த்து. எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலுமே, யாராக இருந்தாலுமே அது ட்ரிகர் ஆகிருக்கும். ஆனால் வெளில சொல்கிறதுக்கோ வீட்டுக்குள்ளே பேசிட்டு விட்டுருப்போம். எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம், இந்த யூடியூப் சேனல் இப்படி இருக்கிறதுனால என்னால் தாங்கிக்க முடியல. சரி, ஓகே, இது போட்டுட்டால் கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும் அப்படி தோணுச்சு. என் பிள்ளைகிட்ட புலம்பிகிட்டு இருந்தேன், அம்மா அதாம்மா முடியலம்மா, இப்படி போட்டிருக்காங்க, இது என்னம்மா இது, பஸ்ஸில் போனால் கூட பிரச்சாரத்துக்கு கூட அவருக்கு பத்தாது பாவம் அப்படின்னு. ஆமாங்க, உண்மை தாங்க. நம்மளே ஒரு ட்ராவலுக்கு ஒரு 10,000 கையில் எடுத்துகிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் 234 தொகுதியில் நிற்கிறாங்க. எல்லாருக்கும் போய் ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு பிரச்சாரத்துக்கு போகணும். 10,000 கையில் வச்சுட்டு என்னங்க பண்ணுவார் அவர் பாவம்? 10,000 தான் என் கையில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை வச்சுட்டு அவர் என்னங்க பண்ணுவார்? கடன் வாங்கிட்டாங்க, பிரச்சாரம் பண்ண போவார் எல்லாருக்கும். அவர் அப்படி சொல்லியிருக்கும்போது அவர் உண்மையை கொஞ்சமாவது மனசாட்சியோடு சொல்லியிருந்தாருன்னா நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். அப்படி சொல்லும்போது தாங்கிக்க முடியல. அதனால தான் கொஞ்சம் உண்மையை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போடுற நிலைமை ஆயிடுச்சு. சரி, அதை விடுங்க. அதுக்கு ஒரு லைவ் போட்டாச்சு. அதுக்கு நீங்கள் வியூஸும் போகல, அது ஏன்னு தெரில. கொஞ்சம் லைவ் பாருங்கள், கொஞ்சம் அதுக்காக தான் லைவே போட்டேன். அந்த லைவு அது கொஞ்சம் பாருங்கள். அப்புறம் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் என் முகத்தை காமிச்சு, முன்னாடியே காமிச்சிருப்பேன் முகத்தை. சும்மா ட்ரை பண்ணேன். அந்த வீடியோக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பண்ணி வீடியோஸ் போடலாமா அப்படின்றதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணாங்கன்னா தான் எனக்கு அதுமாரி வீடியோஸ் போடலாமான்னு தெரியும்.